எனக்கு முன்னால பார்த்தா பட்டாசு மாதிரி பொறிந்து தள்ளினாரு. 10,000 வளாக 50,000 வளாவாக பொறிந்து தள்ளினாரு நம்ம ரெவன்யூ மினிஸ்டர், முன்னாள் ரெவன்யூ மினிஸ்டர், நம்ம புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர், அம்மா பேரவை செயலாளர், பாசமிகு தம்பி, அன்புக்கும் இந்த மறையக்கூடிய தம்பி உதயகுமார் அவர்கள். இதுல யாராச்சும் தூங்குனா அவங்க கும்பகாரணன்னு தான் சொல்லணும். யாரும் தூங்க மாட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆலோசனை வழங்கினார். முசலை மதுரை வடக்கு மண்டலத்துடைய செயலாளர் அருமை தம்பி ராஜாங்கம் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர், இந்த பகுதியுடைய செயலாளர், மாமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய அன்பு சோதரர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சோலையம் ராஜா அவர்களே, மதுரை அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர், மதுரை மத்திய தொகுதியினுடைய பகுதி கழக செயலாளர் சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, இங்கே நான் சொன்னது மாதிரி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இயக்கத்தினுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவர்கள் தலைமையிலே மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலரும் என்று நல்ல பல கருத்துக்களை எல்லாம் சொல்லி யாவரும் கரைப்படாதீங்க, நல்ல உற்சாகமாக பணியாற்றுங்க என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற தம்பி மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், போற்றுதலுக்குரிய அருமை தம்பி ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதுரை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும், மேனாள் மேயர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் கழகத்தின் மூத்த முன்னோடி ராஜன் செல்லப்பா அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சோதரர் பாஸ்கரன் அவர்களே, தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் பாஸ்கரன் அவர்களே, ஜபார் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, மூவேந்திரன் அவர்களே, எம்.எஸ்.கே. மல்லன் அவர்களே, உசிலை தவசி அவர்களே, இங்கே அற்புதமாக உரை நிகழ்த்தி நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி, அண்ணா தொழிற்சங்க பேரவை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய ஆரம்ப கருத்தாவாக இருந்த நம்முடைய மரியாதைக்கும் மதிப்புக்குரிய அமரர் அண்ணா தொழிற்சங்க பேரவை மிக சிறப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அவரை அமர்த்தி பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் கொடுத்த இந்த ஸ்பானர் பறக்கின்ற கொடியை, அண்ணா தொழிற்சங்கத்துக்கு என்று ஒரு கொடியை உருவாக்கி கொடுத்து அந்த பேரவையை உருவாக்கி செயல்படுத்தி தமிழ்நாடு எங்கும் புரட்சி பயணம் சென்று கழகத்துக்கு அரணாக துணையாக தொழிற்சங்க பேரவை பல மாவட்டங்களில் அன்றைக்கு மின்சாரம், போக்குவரத்து, குடிநீர், அதே மாதிரி வீட்டு வசதி துறை, அத்தனை தொழிற்சங்கத்திலும் பதவிகளை போட்டு இயக்கத்திற்கு அரணாக இருந்த அண்ணன் ராகவானத்தை பாராட்டி போற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராகவே ஆக்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். அந்த அவருடைய பையன், அவருடைய மகன், இன்றைக்கு அவருடைய வாரிசு இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கழகத்திற்கு உற்சாகப்படுத்த, தொழிற்சங்கத்திற்கு உற்சாகப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க
எனக்கு வளம் வந்து அருமையாக இங்கே உரை நிகழ்த்தினார் அன்பு சகோதரர் தமிழரசன் அவர்கள். உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அற்புதமாக வரலாறுகளை எடுத்து சொன்னார். தொழிற்சங்க செயலாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதை புரட்சி தலைவரிடத்தை எடுத்து சொல்லி தங்குவதற்காக ஜீவா இல்லத்தை அமைத்து கொடுத்தவர் என்னுடைய தந்தையார் என்பதை மிக அற்புதமாக இங்கே சொன்னார். அது இன்றும் தொடர்கிறது என்று நினைக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் பொன் தனபால் அவர்கள் பேரவையுடைய தலைவர் மிக அருமையாக தொகுத்து கொண்டுட்டு வந்துட்டார். தொழிற்சங்கத்தில் என்னென்ன நடவடிக்கை நம்ம எடுத்தோம், எந்த அளவுக்கு அந்த தொழிற்சங்கம் இன்னைக்கு நம்மளாம் பெருமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய ஆட்சியில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் உடைய ஆட்சியிலே தொழிலாளர்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், எவ்வளவு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார் என்ற வரலாற்றை எல்லாம் மிக அற்புதமாக கூறினார்கள். இன்னொருவர் நம்ம மாநில பொருளாளர், அவர் என்பவர் இந்த இயக்கத்துடைய உண்மையான விசுவாசி. யார் போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, எந்த நிர்வாகியா இருந்தாலும் சரி, நான் மனித புனிதன் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தில் தான், இந்த தொழிற்சங்கத்தில் தான் அடிமட்ட தொண்டனாக கூட இருப்பேன் என்று சொல்லி அன்று முதல் இன்று வரை பேரவையினுடைய பொருளாளராக இருந்து வருகின்ற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை மாமா அப்துல் ஹமீது அவர்களே, அன்பிற்கினிய வரியிலிருந்து சிறப்பித்திருக்கின்ற எங்க மதுரை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அண்ணன் அவைத்தலைவர் அண்ணாதுரை அவர்களே, பறவை துணை செயலாளர் பறவை ராஜா அவர்களே, அன்பிற்கினிய பொருளாளர் மீண்டும் பொருளாளராக மாறியிருக்கின்ற சகோதரர் ராஜா அவர்களே, அன்பிற்கினிய மாநில இளைஞர் அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் ஜெயபால் அவர்களே, மாவட்ட கழக இணை செயலாளர் குமுதா அவர்களே, இந்திரா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சக்திமோகன் அவர்களே, அருமை தம்பி நீதிகாந்த் அவர்களே, அன்பிற்கினிய பாசறையினுடைய செயலாளர் மாநில பாசறையினுடைய செயலாளர் துணை செயலாளர் செந்தில் அவர்களே, அருமை தம்பி ஓடு வரவேற்கிறது. உங்களுடைய அருமையான நகைப்பற்றை தொழிற்சங்கத்துடைய பொறுப்பாளர் தம்பி கார்த்திக் அவர்களே, கூட்டுறவு சங்கத்துடைய பணியாளர்களுடைய சங்கத்துடைய தலைவர் தம்பி பாலமுருகன் அவர்களே, அன்பான சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா தொழிற்சங்கத்துக்காரங்கனால தான் இருக்க முடியும். உண்மையிலேயே நான் வேற எங்க கட்சிக்கு நம்ம கழக தொண்டர்கள் நேரம் போயிட்டே இருப்பாங்க. ஆனா கொள்கை மறவர்களாக நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல இவ்வளவு சார்பையே தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு சார்பே தேவையில்லை. கழகத்துக்கு எழுச்சி உணர்ச்சியை தான் தேவை. இங்க சொன்னாங்க அண்ணா தொழிற்சங்க பேர், எப்பவுமே அண்ணா தொழிற்சங்க பேரவை பிஆர்சி போக்குவரத்து பிரிவை சேர்ந்தவர்கள் தான் எங்க கூட்டத்துக்கு கூப்பிடுவோம். பாண்டரங்க இங்க வந்திருக்காரு, கோட்டச்சாமி வந்திருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவா எல்லாருக்குமே தெரியும், எங்க கூட்டத்துக்கு வலு சேர்க்கிறது நீங்க தான். முதல்ல வந்துருங்க கொடியை பிடிச்சு. இனிமேல் உங்களுக்கு வலு சேர்க்கிறது அதிமுக கழகம் என்பதை நீங்க புரிஞ்சுங்க. எந்த தொழிலாளிக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் கூப்பிடுங்க, கைன்னு அசைங்க, வந்துடுறோம், நாங்க வந்துடுறோம், வந்து அலற விட்டுற நிர்வாகத்தை. இங்க சொன்னாங்க மண்டல தலைவர், மண்டல பிஆர்சி போக்குவரத்துடைய நிர்வாகத்தை சேர்ந்த யாரு நம்ம கைய வச்சாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடியது மதுரை மாநகர், புறநகர், மேற்கு, கிழக்கு மாவட்ட கழகங்கள் கூடிவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். எதை பற்றும் அஞ்ச வேண்டியதில்லை. நீங்க நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாம கொள்கை பரப்புங்க. இந்த தொழிற்சங்கத்தில் நீங்க சிறப்பா பணியாற்றுங்க. உங்களுக்கு துணையாக அரணாக இருக்கிறோம். இங்கே எனக்கு முன்னால தம்பி உதயகுமார் அவர் சரி, பேரவை செயலாளர், முன்னாள் தலைவர்கள்லாம் மிக அழகாக அண்ணா தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர் தோழர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக அனைத்து தொழிலாளர்களுக்கு, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே
எல்லா உதவியும் செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை மிக அடுக்கடுக்காக கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் அதற்கெல்லாம் சொல்ல வரல. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன? எல்லாரும் எதோடு இருக்கீங்க? இந்த ஆட்சி எப்ப போகும்? 2 மாசம் தானே ஆயிருக்கு. என்னடா இவங்க வந்த உடனே இங்க இருக்கிறவெல்லாம் போறான. இந்த மணிப்புறாக்களை பத்தி கவலையே படாது. இவங்க போயிட்டே இருப்பாங்க. எங்க எம்ஜிஆர் மண்டலத்தில் புரட்சி புத்தன் ஒருத்தர் இருந்தார், முன்னால இருப்பார். அவர் சொல்லுவாரு, இந்த கட்சி இங்க நான் சொன்னதை கூட சில பேர் இது ரீல் போட்டாங்க. கையில கொடுத்துற பச்சைய நாஞ்சில் மாணவரை குத்தி இருந்தார், வேஷ்டி கொடுத்திருந்தார். 1980 நினைக்கிறேன். இதே வடக்கு மாசுவி தெற்கு மாசுவி சந்திப்பு டிஎம் கோர்ட்னு சொல்லுவோம். அங்கதான் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பேசினாரு. என்னை சில பேர் சொல்றாங்க நான் ஓடிடுவேன், நான் கருணாநிதி பக்கம் போயிருவேன் சொல்லி, கருவின் குற்றமே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் அவர் பிறப்பை பற்றி அன்னைக்கு பேசினார். அப்புறம் கட்டுரையாகவும் எழுதினார். அது விவாதங்கள்லாம் வந்தது. அன்னைக்கு சொன்னாரு, நான் அடிமட்ட தொண்டனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசி வரை நான் இருப்பேன். நான் இறக்கும் போது என் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிதான் பறக்கும், போர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டாருப்பா 80 தேர்தல் முடிஞ்ச உடனே. அதை பார்த்துதான் சொல்லுவாரு. அப்ப பார்த்தா சுப்புலட்சுமி ஜெகதீசன் எல்லா பேரும் போயிட்டாங்க. புரட்சி தலைவர் ஆட்சியில 80ல நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவு சந்தித்தோம் இருக்காங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, சில புறாக்கள் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவில் காலையில நாகூர் தர்காவில் நெல்லு போடுவாங்கன்னு அங்க இருக்கும், மாலையில வேளாங்கண்ணிக்கு போயிடும், அங்க நெல் போடுவாங்க, நெற்கதிரை போடுவாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி போறவங்களை பத்தி இந்த அதிமுக என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. என்றைக்கும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணித்தரமான தொண்டர்கள். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள் அவர்தான், இந்த இயக்கத்தை வளர்த்தவர்களும் அவங்க தான். புரட்சி தலைவர் கட்சி தொடங்கல, கொள்ள பேர் நினைச்சுக்கிட்டே இருக்கான். கட்சி தொடங்க வச்சதே மக்களும் கழக தொண்டர்களும் தான், அன்னைக்கு எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள். அப்படிப்பட்ட இந்த கட்சி பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் தொடங்கி அவர் உருவாக்கின கட்சி பட்டு போகுமா? இந்த கட்சியை நம்பாம ஓடுறான்டா, அவன் ஓடுகாலி. அவனை பற்றி நாங்க பேசி நம்ம நேரத்தை போக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஆட்சி வந்திருக்கு. ஏப்பா இங்க இருக்கார் சோழைராஜா, எல்லாம் தெரிஞ்சவர். இங்க ஐடி விங் இருக்கு. ஏன் நம்ம உதயகுமார் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க ஐடி விங் பயங்கரமா மதுரை மாவட்டத்தில் ராஜன் செல்லப்பா. யாராச்சும் ஒரு செம்கி காட்டினீங்களாப்பா? இந்த விஜய் கட்சிக்காரங்க தாவேகா கட்சி இந்த நடிகர் கட்சி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. யாராச்சும் ஒரு கின்ஸ் கொடுத்தீங்களா? நாங்க மக்கள் 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 போய் மக்களுக்கு போய் மக்கள் மக்கள் பேசணும். நான் பாத்தீங்கன்னா என்னுடைய திருப்பரியாயத்திலிருந்து நான் உள்ளதை சொல்லிடுவேன், பட்டதை பட்டவர்த்தனமா சொல்லிடுறது. அப்படி இருக்கிற நானே நிதர்சனமாக அது மாமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கும்போது சரி, எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது மதுரை மக்களுடைய நலனை பற்றி தான் நாங்க பேசியிருக்கோம், மக்களோடு தான் பயணித்திருக்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம விஜய் கட்சிக்காரன் இன்னைக்கு ஓட்டு போட்டு, இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்ட போட்டு மேல கோட்டைக்கு போனோம்னு இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்டா, வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. வந்ததெல்லாம் பேசுறவன் தலைவன் கிடையாது, வாயில வர்றதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர். இளைய தலைமுறையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி இருக்கு. ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு,
பொது மேடையில் பேசுவது வேறு, ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. மூதறிஞர் ராஜாஜி இருந்த அந்த சேர், பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த சேர் பக்தோஜலம், பேரறிஞர் பெருந்தை அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின், இந்த வரலாறு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்ய காமிக்கிறது என்ன கிடையாது. சட்டமன்றமா சந்தக்கடா ஆக்கிட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தோழா, தலைவன் சொன்னதுடா, நீ தலைவன் உச்சரிக்க உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார். மாட்டான் தோற்றத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னார் அண்ணா. நீ என்ன அறவே கடுத்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ விஜய்? நான் கேட்கிறேன், நீ விஜய் கை நீட்டி பேசுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் என்று சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின? எவ்வளவு வெளியே சொல்லி இருக்கிறையா? நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்ல என்ன யோசிச்சு இருக்கு? நீ ஒரு வரை சுட்டி காட்டுற. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமரன் கார் இறக்குனாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்கள் மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ ஆன அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்தது இல்லையா? நீ பணம் கட்டலையா? அப்ப நீ யோக்கியமானவனா? சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்திருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு முதல்ல இறந்து போட்டான், அவன் என்னடா பாவம் செஞ்சான்? அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது நிறைய வேறு அப்படின்னு சொல்ற நீ, இனிமேல் விபத்தில் இறக்குற அனைவர் குடும்பத்தும் கொடுப்பியா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேணுண்டா போய் பஸ் ஏதோ லாரி விபத்தில் இறங்குறான்னு யாராச்சும் வேணுண்டு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாள்தனமா அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா 2 கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடுன்ற. நீ தான் முதல்ல ஓடணும், நீ தான் ஓடணும், அரசியலை விட்டு ஓடணும். ஓடுற காலம் வரும் விஜய், ஓடுற காலம் வரும். அன்னைக்கு அண்ணா திமுக இருக்கும், இங்க இருந்து சில பேர் போயிருப்பான், போனவரை பற்றி கவலையே இல்லை, இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டிருப்பான். நான் அவருக்கெல்லாம் நேர் எடுக்க விரும்பல, அவர்களுக்கு நேர் எடுக்க விரும்பல. இந்த இயக்கத்தில் பாடுபட்டிருப்பார்கள், கோபதாபத்தில் போயிருப்பாங்க, திரும்ப வரலாம், எங்களுக்கு அவளை பற்றி கவலை இல்லை. ஆனா சரி வர்றவங்களா சேர்த்துக்கிட்டீங்க, நீ என்ன யோக்கிய? வர்றவனா யோக்கியனா? அதுமாரி வழக்கு இல்லையா? இது நாங்க எங்க பல்ல குத்தியை நாங்க மூந்து பார்க்க விரும்பல. அரசியல் ஒரு நாகரிகம் வேணும். அதான் புரட்சி தலைவர் அன்னைக்கு சரி 3 எழுத்து என் மூச்சு இருக்கும் அப்படி அந்த பாட்டில் சொல்லுவாரு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வரும். மரியாதை கொடுக்கணும், அடுத்தவங்களை மதிக்க தக்கணும். அண்ணா அவர்கள் இருந்த அவை அது. இன்னைக்கு இருக்காரு நம்ம சபாநாயகர், அவர் இந்த இயக்கத்தில் இருந்த அரும்பாடுபட்டவர் தான். இன்னைக்கு சபாநாயகரா இருக்காரு. நீ எல்லாருமே கேவலமா பேசுறிய. அங்க போனவன் எல்லாருக்கு என்ன அசிங்கம் இல்லையா? அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க என்ன கிடைக்கும்? இப்பவே கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க, கோட்டையில வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க. நீ இது எப்படி வரத்தான் போகுது?
எவ்வளவு நாளைக்கு தான் நீ இது மறைச்சு வைக்க முடியும்? அன்னைக்கு தெரியும், வெட்ட வெளிச்சமாகும். வந்திருக்காரு முதலமைச்சர் விஜய், எவ்வளவு அருமையா நடத்துறாரு சபையை, நாகரிகமா நடத்துற. பேசணுங்க, மக்கள் பேசணுங்க. சரி, புது புது திட்டங்களை அறிவித்திருக்கிறார். என்ன 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில, திராவிட இயக்கத்துடைய ஆட்சியில தானே இன்னைக்கு அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கு, பொருளாதாரத்தை மேன்மை அடைந்திருக்கு. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சாலை வசதி, அத்தனை வசதி இன்னைக்கு நிறைந்திருக்கிறது என்றால், செல்வ செழிப்போடு இருக்கின்றால் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. 69 இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யாருடா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிராமணத்தியாக இருந்து, ஒரு பிராமண பெண்ணாக இருந்து ஆணித்தரமாக சொன்னார். 69 இடஒதுக்கீடை கொடுக்கிறது அண்ணா திமுக. அது சட்டத்தில் இடம் வைத்து வச்சு அதுல அது வரைமுறைப்படுத்தியவர் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா? இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? நம்ம வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனையின் பேரை பெற்றவர். அது அதிமுக ஆட்சி இல்லையா? காவிரி ஆற்றை இன்னைக்கு அரசியல் வெளிவருவதற்கு அம்மா அவர்கள் காரணமாக இருந்தார். நடைமுறை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இல்லையா? இன்னைக்கு தஞ்சை மண்டலம் அது விவசாய மண்டலமாக, அங்கே எந்த விதமான தொழிற்சாலை வரக்கூடாது தீர்மானம் போட்ட புரட்சி தமிழர் எடப்பாடியார் இல்லையா? கொஞ்சம் கூட நடைமுறைப்படுத்தல. இன்னைக்கு 5 மாவட்ட தென் மாவட்டங்களுடைய நீர் ஆதாரமாக இறங்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு ஆணை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த என் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா? நீ என்ன செய்ய போற? ஏதாச்சும் ஒண்ணு செய்ய, எதுவும் செய்யாம மற்றவர்களை இழிவாக பேசுவது. இதுல பேப்பர்காரங்க, ஊடகங்கள்லாம் இந்த வால் பிடிக்கிற ஆளுங்க, வால் பிடிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, 14 மணி நேரம் விஜய் கோட்டையிலே இருந்தார். 14 மணி நேரம் உட்கார்ந்து எழுதினார். கோட்டையிலே இருக்கன்னா உனக்கு புத்தி சரியில்லை, உனக்கு ஃபைல் பார்க்க தெரியாது, வீட்டுக்கு போனா ஃபைல் பார்க்க மாட்டேன், வேற எதை பார்த்துருவ, அதனால அங்க உட்கார்ந்து இருக்க. எங்க அம்மா 20 மணி நேரம் உழைப்பாங்க. உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? ஒவ்வொரு செக்ரட்டரியும் கையை கட்டிட்டு நிற்பான். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அனைவரையும் கேட்டு செய்வார். அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த முதலமைச்சர் பதவி என்பது அத்தனை ஃபைலையும் கோப்பையிலையும் கையெழுத்து போடணும், அப்பதான் இயங்கும். இது கூட தெரியாம இதை பத்திரிகைக்காரன் பாராட்டுறான். இது பெருசா இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்கிள் அங்கிள்னு எழுதியிருக்காங்க பத்திரிகையில, தினமலர்ல நல்லா போட்டிருக்காங்க. விஜய்க்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க. இனியாவது இந்த பதவி என்பது நாளையே போய்விடும். இங்கே தம்பி சொன்னாரு, ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்ததுன்னா என்ன ஆகுறது? மக்கள் உன்னை ஆட்சியில நீ என்ன செஞ்சன்னு பாப்பாங்களே, அப்ப கவர்ச்சி எடுபடாது. நீ என்ன கவர்ச்சியாவா இருக்க? அவன் கவர்ச்சியாவப்பா விஜய் இருக்காரு. எங்க அம்மாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றேன்? டேய், எங்க தலைவனை பார்த்தா பார்த்தவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்க்கிறவன் திரும்ப திரும்ப ஓடியாந்து காலையில போகும்போது பார்ப்பாங்க, வரும்போதும் பார்ப்பாங்க. உன்னை ஒரு முறைக்கு மேல மறுமுறை பார்க்க முடியுமா? விஜய்க்கு என்னையா? நீ அறிவை வளர்த்துக்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கணும். நல்லா சும்மா இந்த ஜால்ரா அடிக்கிறேன், இந்த ஜால்ரா அடிக்கிறதுனாலயே தலைவர்கள் சில பேர் கெட்டு போறாங்க. ஜால்ரா அடிப்பேன் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கான், ஒவ்வொரு கட்சியிலையும் ஜால்ரா அடிப்பேன் இருப்பான். ஆனாலும் கூட ஜால்ரா அடிப்பவன் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தலைவர்கள். அவன் தான் தப்பிப்பான். புரட்சி தலைவர்கிட்ட பேச முடியுமா? புரட்சி தலைவர் அம்மாட்ட அது இதுன்னு பேச முடியுமா? புரட்சி தமிழர் பார்த்து பேசுவார். இந்த சொல்றேன், விஜய் அவர்கள் ஓவராக சொல்லுகிறார். அதனால தொழிலாளர் தோழர்களே, நீங்க இந்த ஆட்சியை நம்பிவிடாதீங்க. யாரும் அந்த தொழிற்சங்கம் வச்சாங்கன்னா லீவ் கொடுப்பாங்க,
அது என்னப்பா ஓடி கொடுப்பாங்க அப்படின்னு போயிடாதீங்க. அங்க ஒன்னும் நடக்காது. ஏண்டா மாவு லேது ஒண்ணு இல்ல. அங்க அந்த போக்குவரத்து பணியாளர்கள் இன்னைக்கு பஸ் வாங்கியிருக்காங்கன்னா இவங்க புதுசா இன்னைக்கு வந்து நிதி திரட்டி இல்ல. இங்க சொன்னாங்க உலக வங்கி கிட்ட நீ கடன் வாங்கணும்டா வெள்ளை அறிக்கை கொடுத்துட்ட, எந்தெந்த இதுல எவ்வளவு கடன், அப்புறம் எப்படி உலக வங்கி கொடுப்பான்? அப்புறம் எப்படி புது பஸ் இயங்கும்? பழைய பஸ் எப்படி இயங்கும்? ஆனா போக்குவரத்து தொழிலாளர் என்றைக்கு மறக்க கூடாது. இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளராக இருந்தாலும், கலைஞர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி இருக்கும்போது 2006 2011 பாத்தீங்கன்னா இந்த பணிமனை இருக்குமா, போக்குவரத்து தொழிலாளருக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ற அச்ச உணர்வு இருந்துச்சா இல்லையா? என்னப்பா நீங்க உங்க தொழிலாளர் தானே, நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? பஸ் போற இடத்துல நின்றோம். அனைத்து கிளையில் இருக்கிற இடங்களும் அன்னைக்கு அடமானம் வைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அம்மா வந்துதான் சீர்படுத்தி உங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பணியில உயர்வு, பதவி உயர்வு, அதே சம்பள உயர்வும் கொடுத்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இனி அன்பு தொழிலாளர்களே, தோழர்களே, உங்களுக்கு அரணாக துணையாக இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த இயக்கத்திலே பாடுபடுவதே ஒரு சிறப்பு, இந்த இயக்கத்தில் தொண்டனாக இருப்பதே சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் பார்ப்பதை அக மகிழ்கிறேன். நீங்கள் தான் இந்த இயக்கத்துடைய நாடி நரம்பாக நாம் இந்த இயக்கத்தை வளர்க்க போறோம். இந்த இயக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.